ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு பால் பாயசம் பண்ணி காட்ட போகிறேன். ஹயக்ரீவர் பூஜை பண்ண போகிறேன். அதுக்காக தான் பால் பாயசம் பண்ணுறேன். அதை அப்படியே உங்களுக்கும் காட்டுவோன்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். என்னென்னு சொல்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் வந்து ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். பச்சரிசி எடுத்துக்கணும், புழுங்கரிசி எடுக்கக்கூடாது. பச்சரிசி 1 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துங்க. அரிசி கம்மியாக தான் போடணும், இல்லைன்னா நல்லா இருக்காது. நிறையா அரிசி போட்டிங்கன்னா பால் அதை குடிச்சிட்டு கெட்டியாக போயிடும். ஜீனி 1/4 கப்பு எடுத்து வச்சுருக்கேன். உங்களுக்கு தேவையான ஜீனி கூட போட்டுங்க. ஒரு பால் வந்து ஒரு கொஞ்சம் குங்குமம் போட்டு பாலில் ஊற வச்சுருக்கேன். அப்புறம் லேட்டாக போட்டால் அது அந்தளவுக்கு இதுவாக இருக்காது. நெய் எடுத்து வச்சுருக்கேன், காய்ச்சின பால் எடுத்து வச்சுருக்கேன், அப்புறம் பச்சை பாலும் எடுத்து வச்சுருக்கேன். இதான் தேவையான பொருட்கள். இப்போ என்ன பண்ணுவோம், எப்படி பண்ணுறணுன்னு சொல்கிறேன். ஒரு பேனில் எதில் நீங்கள் பண்ண போகிறீங்களோ ஒரு பேன் எடுத்துங்க. ஒரு பேனில் கொஞ்சம் நெய் ஊற்றுங்க. நெய் ஊற்றிட்டு அந்த முந்திரி பருப்பும் பாதாமும் வச்சுருக்கேன்ல அதில் போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். நல்லா சிம்மில் வச்சு பொறுமையாக ஃப்ரை பண்ணுங்கள். அது கருகக்கூடாது. இப்போ ஃப்ரை ஆகிடுத்து, ப்ரௌன் ஆனோடனே அதை எடுத்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுங்க. இப்போ வந்து அதுலேயே கொஞ்சம் நெய் இருக்கும், இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றிங்க. இந்த அரிசியை அதில் போட்டு, இந்த பச்சரிசி அதில் போட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம், லைட்டாக ஃப்ரை, அது கொஞ்சம் நிறம் மாறுற அளவுக்கு லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு அதை என்ன பண்ணோம், ஒரு பால் வந்து ஒரு ஏனத்தில் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து காய்ச்சாத பால். அந்த பாலில் இந்த அரிசி எடுத்து அதில் போட்டு இதை குக்கரில் வைக்க போகிறேன். இப்போ இதை வந்து இதுலேயே பாலை ஊற்றி வேக விடலாம், ரொம்ப நாழி ஆகும். அதனால் குக்கரில் வச்சு ஈஸியாக இருந்தால் வெந்து போயிடும், சீக்கிரமாக அரிசி வச்சு சாதமாகிடும். அதனால் வந்து ஒரு குக்கர் வச்சுருக்கேன். அந்த குக்கரில் அரிசியும் பாலையும் இதில் பாலில் கொஞ்சம் பால் கலந்துங்க, கொஞ்சம் தண்ணி கலந்துங்க. இல்லைன்னா பொங்கி வரும் ரொம்ப, அதனால் கொஞ்சமாக வைங்க. வச்சு இதை வந்து சிம்மில் வச்சு 7-8 விசில் விடுங்க. உங்களுக்கு எவ்வளோ விசில் விடணுமோ உங்கள் குக்கர் சீக்கிரமாக அந்த அரிசி வேகணும், சாதமாக ஆகணும். அது எவ்வளோ விசில் வேணாலும் விடுங்க. விட்டுட்டு அதை சிம்மில் வச்சு கொதிச்சுட்டு இருக்கிறதே இங்கே காய்ச்சின பால் வச்சுருக்கேன். மீதி பாலையும் ஊற்றி அதுக்கு தேவையான ஜீனி 1/4 கப்பு வச்சுருக்கேன்ல, அதுவும் இது நல்லா கரையட்டும். அப்புறம் அந்த குங்குமப்பூ கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் அதில் கொஞ்சம் பாதியை இப்போ ஊற்றுவோம், மீதியை அப்புறம் ஊற்றுவோம். இது நல்லா கொதிச்சுட்டு இருக்கட்டும். இது கொதித்து ஆனோடனே அதுக்குள்ளே வந்து இங்கே வந்து குக்கரில் சாதம் வெந்துடுத்து. இது பாருங்கள், நல்லா வெந்துடுத்து சாதம். இப்போ அதை நல்லா மசிச்சு விட்டுட்டு இது கொதிச்சுட்டு இருக்கு பார்த்தீங்களா, இந்த கொதிச்சதில் தூக்கி நான் கம்மியாக தான் பண்ணுறேன், நீங்கள் கூட பண்ணுறதா இருந்தால் கூட பண்ணுங்கள். இப்போ நல்லா வெந்து போன சாதத்தை பாருங்கள், எவ்வளோ கொஞ்சமாக போட்டால் எவ்வளோ அரிசி சாதம் ஆகிருக்கு பாருங்கள். கொஞ்சமாக போடுங்க. இப்போ வந்து அதில் எடுத்து கொட்டுங்க. அந்த பால் ஜீனியும் கொதிச்சுட்டு இருக்குல்ல, அதில் இதை கொட்டுங்க. கொஞ்சம் அது ஏற்கனவே ஜீனிலாம் கரைஞ்சி நல்லா இதுவாக இருக்கும். இப்போ இதையும் கொட்டி ஒரு 2-3 மினிட்ஸ் கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு மீதி இருக்குது பார்த்தீங்களா பால், அதில் இருக்கிற கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும், அதை தண்ணியை கரைச்சி அதில் ஊற்றுங்க. இதுக்கு தேவையான ஏலக்காய் பொடி போடுங்க வாசனைக்காக. ஏலக்காய் பொடி போட்ட பிறகு மீதி பால் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே குங்குமப்பூ பால் மீதி கொஞ்சம் ஊற்றிட்டு அதையும் கொட்டிட்டு அவ்வளோதான். சுவையான வந்து பால் பாயசம் 2 கொதி விட்டோன்னா, ஏற்கனவே எல்லாம் கொதிச்சிருக்கு, அதனால் இனிமேல் கொதிக்க விட வேண்டாம். 1 ஸ்பூன் வாசனைக்காக நெய் ஊற்றுங்க, டேஸ்ட்டாக இருக்கும். ஏற்கனவே முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், அதில் நெய் இருக்குது. ஏன்னா 1 ஸ்பூன் நெய் ஊற்றி அந்த முந்திரி பருப்பையும் அதில் போடுங்க. அவ்வளோதான், சுவையான பால் பாயசம் ரெடி. நீங்களும் பண்ணி பாருங்கள். எனக்கு தெரிஞ்ச மெத்தடில் பண்ணியிருக்கேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுவாமிக்கு நேவேத்தியம் பண்ண போகிறேன். நீங்களும் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.